Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் பிளாக் டோன் லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் அதுவும் லைட்ரூமில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஹிட் த லைக் பட்டன், நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீசெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா, இது வந்து லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ப்ளோசர் மேலே டாப்பில் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோசர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -0.17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பிளாக்குன்னு இருக்கும். ஸோ பிளாக்கை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறான், கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு வைப்ரன்ஸ்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும், அதையும் -100க்கு செட் பண்ணுங்கள். அது கீழே வந்து லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்தில் வந்து க்ரீன் கலர் இருக்கும். ஸோ க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை சேம் அதே மாதிரி -100க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் பக்கத்தில் வந்து கீழே வந்து சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு
-20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து பர்பிள் கலர் இருக்கும். ஸோ பர்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும், அது கீழேயே டென் ஆன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -37 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து ஒரு +36 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் கூட ஓரளவுக்கு ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஒரு 23 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 33 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு 62 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இது அது கீழே வந்து டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், இதை எனபிள் பண்ணி விட்டுருங்க. அது கீழே வந்து லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும், இதை எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டார்க் பிளாக் டோன் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அந்த ஸ்கின் கலரை பாருங்களேன், இது பிஃபோர், இது ஆஃப்டர். பேக்ரவுண்ட் கலரை பாருங்களேன், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிளாக் டோன் இமேஜாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் வேரலாக இருக்குது. அண்டு பிளாக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இங்கே எடிட் பண்ணும்போது இமேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் வர குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீசெட் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் பாஸ்வேர்டு. ஸோ அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். அண்ட் அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாஸ்வேர்டு பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்க 2 நம்பர், செகண்டாக இருக்க 2 நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த ப்ரீசெட்டில் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.